என்னங்க நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களை பார்த்து நாங்க ஏசியை ரிமூவ் பண்ணோம், ஸ்டாஃப் கவுண்ட் கம்மி பண்ணோம், லைட் கம்மியா போடுறோம், இதெல்லாம் காஸ்ட் கட் பண்ணி தான் நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப நீங்க ரீசெண்டா உங்க மதுரை ஸ்டோரை கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணி கம்ப்ளீட்டா ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் ஆக்கிட்டீங்க. இப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இதுல என்ன கிளாரிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ்ல சம்பாதிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரைமரி மோட்டிவா இருக்கும். அந்த இடத்துல highly focus only on inventory-ஆ இருக்கும், only on stock-ஆ இருக்கும். ஆனா stage by stage when brand grows மற்ற attributes நம்ம பார்க்கணும். ஏன்னா those were the days when நம்ம சொல்றோம் product sells, service sells. இப்ப ஒண்ணு extra also will sell. Product sells, service sells, experience also sells அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அந்த சிச்சுவேஷன்ல எங்க கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்துருச்சு. அன்னைக்கே எங்களுக்கு நாங்க கேபிட்டல் போடாம அவுட்புட் எடுத்தோம். இன்னைக்கு அவுட்புட் எடுத்துட்டோம், சோ கேபிட்டல் போடுறோம். ஆனா கேபிட்டல் போட்டாலும் கவுண்ட் பண்ணாம நாங்க போகல. கேபிட்டல் போட்டு அந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் கவுண்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்காக இப்ப நாங்க எங்க ப்ராடக்ட் நாங்க காஸ்ட்லி ஆக்கிட்டோம், எங்க கோரை விட்டுட்டு நாங்க மீதியில நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம் கிடையாது. கோர் அதாவே தான் இருக்கு. உங்க சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி மேட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும், எப்படி உங்களுக்கு கேபிட்டல் ஒர்க் ஆகும், எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும், அதுக்கு தகுந்த மாதிரியான உங்க பிசினஸ் டெசிஷனை வைஸரா எடுக்கணும்.